இன்றைய இளைஞர்களின் மனம் முற்றிலும் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாத்துலயும் ஃபாஸ்ட் எதிர்பார்க்கறாங்க. முன்னாடிலாம் ஒரு காதல் பண்ணா அதுக்கு வெயிட் பண்ணாங்க. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு வெயிட் பண்றது இல்ல. எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிதான் இன்றைய இளைஞருடைய வாழ்க்கையும் வேகமா போய்கிட்டு இருக்கு. என்னை விட இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் கமிட்மெண்ட் பண்றதுக்கு பெருசா விருப்பப்படல. அதாவது பணம் இருக்கு, எல்லாமே காசு கொடுத்தா வந்துரும்னு நினைக்கிறாங்க. செஞ்சாதான் அந்த ஒரு செக்ஸ்ன்னு ஒரு ஃபார்மெட்ல இருந்துச்சு. இப்போ என்னன்னா காசு கொடுத்தாலே எல்லாமே நடக்குது. செல்லுலயே அதுக்கான ஆப் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கனால அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. இன்னைக்கு பல இளைஞர்கள் சம்பாதிக்க வேணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு. மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை. இன்னைக்கு பல சினிமா உதவி இயக்குநர்கள்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ், அதாவது படம் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு பல பேர் லட்சியத்தோட இருக்காங்க. அந்த லட்சியம் தள்ளி தள்ளி போறனால அவங்களுடைய வயசும் கூடிக்கிட்டே போகுது. தென்கொரியால இளைஞர்கள் திருமணம் செய்யணும்னு சொல்லி அரசாங்கமே வேண்டுகோள் விடுச்சிருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. உலகம் முழுவதுமே இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சீனால பாத்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அனைத்து நாடுகள்லயும் இந்த பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு. எதுக்கு திருமணம் பண்ணணும்? அவங்களுக்கு ஓப்பனா எல்லாமே கிடைக்கிறப்ப எதுக்கு போய் நான் எதுக்கு மத்தவங்ககிட்ட போய் அடிமையா இருக்கணும்? நான் எதுக்கு விளக்கம் சொல்லணும்? சோ அவர்களுக்கு தேவையான மணி இருக்கு, மணியை வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம்னு எதுக்கு அந்த திருமண பந்தத்துக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. சில குறிப்பிட்ட சதவீதத்தினர் இப்ப புதுசா வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிக பேர்கிட்ட பொருளாதாரம் வளம் இருக்கு, ஒரு சுதந்திரம், ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு. சில பிரபலங்கள் டைவர்ஸ் ஆனவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க, விட்டுட்டு நீங்க வேலையை பாருங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஏத்துக்கிறாங்க. அதாவது ஒரு நடிகரோ நடிகையோ சொல்றப்ப அதை ஏத்துக்கிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை பொருத்தி பாக்குறான். சோ இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் பேசிக்கா அவங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் மனதளவுல பாதிச்சனால கல்யாணமே வேண்டாம்னு இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் தன்னுடைய தங்கைகளுடைய திருமணத்தை முடிக்கிறதுலயே தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம குறைலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்கல. அதாவது தங்கையுடைய மேரேஜையே முடிக்கிறதுக்குள்ளேயே இப்போ உதாரணமா ஒரு 4-5 தங்கை இருக்குன்னா 4-5 தங்கைக்கு மேரேஜ் முடிப்பாரு. இவர் முடிக்கிறதுக்குள்ள அவருடைய வாழ்க்கையை டோட்டலா முடிஞ்சிரும். அதுக்கடுத்து என்னன்னா வயசும் போயிடும். சோ இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. இது நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள எடுக்க வேணாம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்த தங்களுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்த்துட்டு அதன்படி நடக்கிறாங்க பல பேர். ஐயோ மேரேஜா வேணாம் அப்படின்னு ஒரு பயம். பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ்னா ஒரு பாய்ஸ்க்கு அதிகபட்சம் 25 வயசுக்குள்ள ஆகும். அப்புறமேல் 30 ஆயிடுச்சு, இப்ப 35 ஆயிடுச்சு. இது பெண்களுடைய திருமண வயதும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்தாப்புல தள்ளிக்கிட்டே போகுது. ஏன்னா அவங்களுடைய படிப்பு இருக்கு, சோ அடுத்து வேலை தேடல் இருக்கு, அப்புறம் இலக்கு இருக்கு. சோ அதுக்கடுத்து மேரேஜ் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா பல பேத்துக்கு போயிருது. அதுக்கிடையில சிலர் தவறான வழிகள்ல போய் தவறான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. சில பேர் தவறான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொலை செய்யப்படுறவங்க இருக்காங்க. சில பேர் தவறான ஈடுபட்டு பத்திரிகையில நியூஸா வர்றவங்க இருக்காங்க. சில பேர் அதை விரும்பி ஏத்து அதை ஒரு தொழிலா ஒரு கட்டத்துக்கு போறவங்க இருக்காங்க. இதுல ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. சோ பெண்கள்ன்றப்ப ஈஸியா வரும். ஆண்கள் இது என்னன்னா இப்ப கொஞ்சம் அதிக அளவு அதுக்குன்னு சில ஆப்கள்லாம் தோன்றி ஆண் விபச்சாரம். சோ அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு கேட்டகரி சமீப காலங்கள்ல அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா ஈக்குவல்ன்றப்ப எல்லாத்துக்கும் மணி, பொருளாதார சுதந்திரம் வரப்ப என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற விஷயம் தெரியாது. அதாவது அதர் ஸ்டேட்டோ அதர் இடத்துக்கு போனா யாருக்கும் தெரியாது. நம்மளுக்கு தெரியாது. அதாவது நம்மளுக்கு தெரிந்த முகங்கள் இல்லாத இடத்துல நம்ம பண்றப்ப ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரமும் இருக்கு. சோ ஒரு எல்லாமே ஒரு கூகுளுக்குள்ளேயே வந்துருது. சோ அந்த மாதிரி இருக்கப்ப பல பேர் துணிஞ்சு தப்பு செய்யறாங்க. சில பேருக்கு என்னன்னா பேசிக்கா செக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு பெண்களை பேசுறதுக்கு இது இருக்காது. ரெண்டாவது என்னன்னா சில பேருக்கு அந்த மேரேஜுக்கான ப்ராப்ளம் இருக்காது. அதாவது மணி இருக்கும், அவங்க மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கான விஷயங்களே அவங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. சோ இப்படிப்பட்ட சில கேரக்டர் இருக்காங்க. அவங்க இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாமே
அவசரம், உடனடி தேவை. சோ அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறுச்சு. ஒரு 80s அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் பாத்தீங்கன்னா எல்லோருமே அவர்களுடைய பெற்றோர்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. அடி வாங்காத மகன்களோ மகள்களோ இருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு வாழ்க்கை முறை வந்து எல்லாமே இருந்துச்சு. சோ அதுக்கடுத்து அடி வாங்கின வந்து தலைமுறை அடுத்த ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம பசங்களை வந்து அடிக்கக்கூடாது, பொண்ணு அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து செல்லமா வளர்க்குறப்ப அப்ப வந்து என்னன்னா குழந்தைகளுடைய மனம் வந்து அப்படியே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏன்னா அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் தான் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுப்பாங்க. சோ இப்படி கொடுக்கறப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு அதிகமான சுதந்திரம் வருது. சோ அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போயிடுச்சு. சோ இவங்களுக்கே வந்து என்ன தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு வருது. பெற்றோர் அடிச்சாலே வந்து அதுக்கு எதிர்வினை புரிகிறது. சோ வீட்டை விட்டு சோ என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா அதோட எண்ணிக்கை அதிகமாகிறப்ப வந்து வாய்ப்புகள் அதிகமாகுது. தப்பு செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகளை உருவாகுது. இந்த காலகட்டத்துல வந்து ஒரு புதிய வகையான மனிதர்கள், அதாவது குணங்களை கொண்ட மனிதர்கள், நான் ஏன் கல்யாணம் பண்ணணும், எதுக்கு நான் போய் வந்து ஒரு குடும்பம்ன்ற ஒரு சிக்கல்ல இருக்கணும், நான் வந்து தனி மனுஷனா இருந்துட்டு போறேன், எனக்கான தேவைகள் பணம் கொடுத்தா வந்து எல்லாமே நடக்கிறப்ப நான் இதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து அப்படியே அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இத வந்து கவர்மெண்ட் ஏன் வந்து ஒன்னும் செய்ய முடியலன்னா இது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வருது.